பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்க இயேசுவுக்கு விரோதியா? என்ன பதில் இப்படி சொல்லி நினைக்கிறீங்களா? நான் சொல்லுவீங்க. வசனம் சொல்கிறது மத்தேயு 12வது அதிகாரம் 30வது வசனம். என்னோடு இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான். ஒரு வாலிபன் இயேசு கிட்ட வந்து நான் நித்திய ஜீவனை சொந்தத்துக்கு விரோதி அப்படின்னு கேட்கிறான். உன்னை இயேசு அதுக்கு சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தின்படி களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய் என்று சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது உடனே வாலிபன் இடையில, ஆண்டவரே நான் சிறு வயதிலிருந்து அதை கடைபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். உடனே நீ பூரண சர்க்குணராக இருக்கணும்னு விரும்பினா எல்லாவற்றையும் விட்டு தரித்ததை குறித்து என்னை பின்பற்றுவான்னு ஆண்டவர் சொல்றாரு. உடனே அந்த வாலிபன் மன வருத்தப்பட்டு போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த வாலிபன் போலதாங்க, சிறு வயதிலிருந்து நாம் கிறிஸ்துவராக இருக்கலாம், கிறிஸ்துவ பேர் வைத்துக் கொள்ளலாம், பாரம்பரியமாக நம்ம வாழலாம், கொயரில் இருக்கலாம், ஏன் சர்ச்சில் மெம்பராக இருக்கலாம், ஏன் யூத் டீமில் ஒரு இன்சார்ஜாக இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு பொறுப்புகளையும் நாம் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் ஆண்டவரோடு இராதவன் அவருக்கு விரோதி தாங்க. 12 சீசர்கள் ஆண்டவர் தெரிந்து கொள்ளும்போது இதுமாதிரி சொல்கிறாரு, அவர்களை முதலாவது தம்மோடு இருக்கும்படியாக தான் அவர் தெரிந்து கொள்கிறாரு. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நம்ம ஆண்டவரோடு இருக்கிறோமா இல்லை உலகத்தோடு இருக்கிறோமா? God bless you.